ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் ஃப்ரைடு மோமோஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சாஸும் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து கோதுமை மாவாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் சால்ட்டும் சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கேன். ஸ்டார்டிங்கில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை மட்டுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு சேர்க்கும் போது ஃபோல்டு பண்ணுறதுக்கும் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கோதுமை மாவு வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு இருந்தால் போதும். மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு மேலாப்பில் எண்ணெய் தடவி வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கணும். இந்த நேரத்துக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கேரட் வந்து துருவிட்டு சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து காய்கறி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு தான். இது கூடவே இஞ்சி பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். குடமிளகா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நமக்கு விருப்பமான காய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். வீட்டையே செஞ்சு கொடுக்குறனால காய்கறி அதிகமாக போட்டு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். இது கூடவே முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்க என்ன சாப்பிட மாட்டாங்களோ நீங்கள் அந்த காயை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கோதுமை மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு. மசாலா தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கம்ப்ளீட்டாக சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிட்டு மூடி போட்டு மூடி இடையில கிளறி கொடுத்தோம் அப்படின்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து வந்துடும். வைக்கிற ஸ்டஃபிங் ஃபுல்லாக குக் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனால ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். தண்ணி இல்லாமல் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக தக்காளி சாஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறிட்டு அப்படியே வந்து இறக்கி வச்சிடறேன். ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் உள்ள வைக்கணும். டொமேட்டோ சாஸ் சேர்க்கறனால கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கிளந்து கொடுத்துக்கணும். மறுபடியும் இப்போ ஸ்டஃபிங் ஆறுனதுக்கு அப்புறமா சீட் ரெடி பண்ணிடலாம். சீட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பூரி அளவுக்கு வந்து செஞ்சுட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு தான் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரி பூ மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணால் கூட ஓகே தான். அப்படியே கைகளை வச்சு மடிப்பாக எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக ஸ்டீம் பண்ணி எடுக்கிற மோமோஸை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வெளியில் உள்ளே வந்து நல்லா ஸ்டஃபிங்கோடு சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பணில மிதமான சூட்லேயே வச்சு 2 பக்கமும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரைடு மோமோஸ் வந்து தயாராகிடும். வீட்டிலே செய்கிறனால நிறையாவும் செஞ்சு கொடுக்கலாம், ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் சீக்கிரமாக. அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக செய்யறதுனா 1 கப் மாவு மட்டும் போதும். ஈவினிங்க்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். ஸ்டஃபிங் உள்ள வச்சு நல்லா டைட் பண்ணி மூணா தான் வெளியில் பொரிச்சு எடுக்கும்போது வெளியில் வராது. ஸ்டஃபிங் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். அடுத்து தக்காளி சாஸ் ஹோம்மேடாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு 6-7 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால 3 மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே பூண்டு பல்லியும் சேர்த்துட்டு அப்படியே தோலோடு சேர்த்துட்டு நல்லா வேக ஆறுனதுக்கப்புறமா தக்காளி பூண்டு 2 தோலை எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாயும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு எதுவும் தேவையில்லை. அப்படியே வந்து டைரெக்டாக அரைச்சி சேர்த்துட்டு இது கூடவே வந்து சுகர் சேர்த்துக்கணும். தக்காளி சாஸ்க்கு உப்பு சர்க்கரை ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கும். அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றிக்கிறேன். கெட்டித்தன்மையாக இருக்கும். சாஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறனால. இது கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாம் வற்றி நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் வேக வைக்கணும். சோள மாவு சேர்த்தனால அடி பிடிச்சிரும். இடையில கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாக வரைக்கும் இதே ப்ராசஸை திரும்ப செய்யணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டி ஆயிரும்.
எடுத்து பார்த்தா தக்காளி சாஸ் வந்து ரெடி ஆயிரும். நான் கலர் எதுவும் சேர்க்கல. கடையில் வந்து கலர் சேர்ப்பாங்க, இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இனிப்பு புளிப்பு சுவையோட ஹோம்மேடாக தக்காளி சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைடு மோமோஸ் கூட இந்த தக்காளி சாஸும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஸ்டஃபிங்கோடு சேர்த்து ஹெல்த்தியாகவும் வந்து செஞ்சு கொடுத்த திருப்தியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனல் RPJP Vlogs ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.